நாங்கள் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஏனிஞ்ச வந்திருக்கிறோம் என்று சொன்னால், முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காணொளி ஏற்றி இன்னும் தூயிலும் இந்த இறக்கி கொண்டிருக்கிறாங்க, கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசிபியால் தான் நடக்கிறாங்க. எல்லாம் இதுலேயும் கொஞ்சம் இது முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லம். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். நாங்கள் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்திலிருந்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ராசபுரம் என்ற பகுதிக்குத்தான் வந்திருக்கிறோம். ஏனிஞ்ச வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த எங்களுடைய முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்திலே விதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு அமைக்கப்பட்ட இந்த கல்லறைகள், நினைவு கற்கள் என்பனவற்றை இடித்து அவை அனைத்தும் இங்கே கொண்டு வந்து கொட்டப்பட்ட நிலையில் நீண்ட காலமாக இந்த புதர்களுக்கு மறைந்த ஒரு விவசாயி ஒருவர் தன்னுடைய காணியை துப்புரவு செய்யும் போது இவற்றை அடையாளம் கண்டிருந்தார் நீண்ட காலத்துக்கு முன்னர். ஆனாலும் அவை உரிய இடத்திற்கு எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தபோதும் இப்பொழுது அவை அனைத்தும் முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் இங்கே முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காணொளியைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள். இரண்டாம் லெப்டினன்ட் தூயவதனா, எவடம் மிருசுவில் கொடிகாமம், யாழ்ப்பாணம். இது முழங்காவில் துயிலும் இல்லத்தில் புதைக்கப்பட்ட வித்துடல்களுக்கு கட்டப்பட்ட இந்த கல்லறை. இதில் இன்னும் ஏராளமான முழங்காவில் துயிலும் இல்லத்தில் இருந்த கல்லறைகள் எல்லாம் உடைச்சி இந்த காட்டுக்குள்ளே தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இங்கே இவ்வளவு என்னத்தை சொல்கிறது, பெற்றும் ஒரு பகுதி ஏற்றி இன்னும் துயிலும் இல்லத்துக்கு இறக்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கே முள்ளுகள் உடைச்சி இங்கே வந்து கொண்டு வந்து ஏற்றி பறிச்சிருக்கிறாங்க. இப்போ பெரிய சிரமத்துக்கு மத்தியில் இந்த கல்லறைகள், இந்த பாகங்கள் எடுத்து கொண்டு போய் துயிலும் இல்லத்துக்கு, முழங்காவு துயிலும் இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது பாருங்கள், அந்த வாகனங்கள் டிராக்டர்கள் கூட கஷ்டப்படுறாங்க. கொண்டு ஏற்றி கொண்டு போகும்போது டிராக்டர் கொண்டு புகஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா தான் கொண்டு போக ஏசிபியால் தான் நடக்கிறாங்க எல்லா காலம். இந்த இதில் இந்த பாருங்கள், நவம்பர் 27 கார்த்திகை மாதம் 27 இந்த மாவீரர்களுடைய நினைவு நாள். அதுக்கு முன்னர் இவற்றை கொண்டு போய் உரிய இடத்தில் சேர்க்கிற முயற்சியில் இந்த இளைஞர்கள், இந்த பிரதேசத்தை சார்ந்த அவர்களோடு இணைந்து இந்த வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி உறவுகளே, இதைத்தான் நான் உங்களுக்கு காட்டணும் என்று நினைச்சேன்னா, இது எங்களை உறவுகளுக்கு கட்டப்பட்ட கல்லறைகள், ஒரு புனிதமான இடத்தை அடித்து நாசம் பண்ணப்பட்டு இந்த பிரதேசத்தில் கொண்டு வந்து ஒரு காட்டு பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. இதுலேயும் கொஞ்சம் நினைவு கல் கொண்டு வந்து வச்சிருக்கணும். யாருடையது? வீரவங்கை இமைவெளி
சில்லாலை யாழ்ப்பாணம். மீண்டும் நாங்கள் முழங்காவில்
மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு வந்துட்டோம். இதை எங்கே கொண்டு வந்து இறக்கினோம்ன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க, நான் டிராக்டரில் ஏற்றி கொண்டு வரணும். இது முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லம். பாருங்கள், இவ்வளவு கொண்டு வந்து கட்டி இறக்கி இருக்கிறாங்க. இன்னும் ஏராளம் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கல்லறையினுடைய பாகங்கள் ராசபுர பகுதியில் ஒரு விவசாயினுடைய விவசாய நிலத்திலே அவருக்கு பயிற்சிக்கு உட்படுத்த முடியாத அளவுக்கு இவை அங்கே ஏராளமாக கொண்டு வந்து கொட்டப்பட்டிருந்த நிலையில் அங்கே இவற்றை உரியவர்கள் உரிய அனுமதியை பெற்று அந்த விவசாயிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இந்த கல்லறையினுடைய பாகங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பேரழிவு வந்தது. இது அரைவாசி மன்னார்ல அடிச்சு கொண்டு வந்து அண்ணாண்டவங்க கிடக்கு. உண்மையா ஒரு இதான அதை எடுத்த புரிப்பா வச்சுதான் நல்வட்டு துறைக்கு. இவ்வளவு நேரமும் எங்கள் காணொளியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். மறக்காமல் எங்களுடைய விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடு நீங்கள் அனைவரும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.